ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு சர்வே ஜாப் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் வீட்ல இருந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ் தான். இதுல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ரூ. 90 வரையும் தராங்க. நம்ம ஜாயின் பண்ணலே ஃப்ரீயா ரூ. 80 வரையும் அவங்க ஜாயினிங் போனஸா தராங்க. எப்படி ஜாயின் பண்றது? எப்படி இதுல ஒர்க் பண்றது? எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்துல பெல் ஐகான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோனே இன்டர்ஃபேஸ் இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். சர்வே ஜாப் வொர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருக்குங்களா? இந்த பேஜ்ல லாஸ்ட்ல வாங்க. அந்த ஜாப்ப பத்தி டீட்டெயில் நான் இதிலேயே குடுத்திருப்பேன். அந்த வெப்சைட்ட பத்தி டீட்டெயிலு. ஆனா லாஸ்ட்ல வாங்க. லாஸ்ட்ல வந்து ஜாயின் நௌன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு லிங்க் ஒண்ணு குடுத்திருப்பேன். இங்க பாருங்க ஜாயின் நௌன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. லிங்க கிளிக் பண்ணோம்னா ஒரு மெயின் பேஜ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். நம்ம ஒர்க் பண்ண போற வெப்சைட் இந்த வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க கெட் பெய்ட் ஃபார் ஷேரிங் யுவர் ஒபினியன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் போட்டுக்கங்க. அண்ட் உங்களோட இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டுங்க. அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ண போறோம். அண்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு பார்த்துட்டு அந்த 2 பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுங்க. ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர்னு கொடுத்தோன்னா உங்க மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் ஒன்று சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணோன்னு மெயின் பேஜ் இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல பாருங்க, இயர்ன் அட்லீஸ்ட் $50 பர் மந்த். நீங்க $50 ஏர்ன் பண்ணாலே போதும். அவங்க $10 போனஸா தராங்க. பிளஸ் நீங்க உங்க ப்ரொஃபைல ஃபில் பண்ணாக்க உங்களுக்கு $0.10 தராங்க. அதாவது ப்ரொஃபைல் உங்களோட பேசிக் ப்ரொஃபைல ஃபில் பண்ணாலே உங்களுக்கு $0.10 தராங்க அவங்க. இப்போ அங்க கீழே அப்படியே பாருங்க, நீங்க ஜாயின் பண்ண உடனே $1 குடுக்குறாங்க. அதாவது ரூ. 80 நான் ஜாயினிங் போனஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ $1 வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 83. நீங்க ஜாயின் பண்ணோம்னா அவங்க ரூ. 83 கிட்ட தராங்க. இப்ப இதுல நம்ம சர்வே எடுத்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் நான் சொல்றேன் பாருங்க. கீழ வாங்க. கீழ பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ட பத்தி நம்ம பார்த்துடலாம். இதுல டெய்லி சைன் இன் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து காயின் பேஸ்ல 1 காயின், 2 காயின் அது போல தருவாங்க. இந்த வெப்சைட்ல நீங்க எது பண்ணாலும் காயின் பேஸ்ல தான் வரும். அந்த காயினோட வேல்யூ நான் சொல்றேன் பாருங்க. நான் டெய்லி செக் இன் பண்ணதால எனக்கு 1 காயின் ஆட் ஆயிருக்கு. இல்ல ஆஃபர்ஸ் 3 ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாக்கா 2 காயின் ஆட் ஆகும். 7 ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா 10 காயின் ஆட் ஆகும். அது போல சொல்லியிருக்காங்க. இப்ப பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னாக்கா அக்கவுண்ட் சம்மரில பாருங்க. இங்க பாருங்க கரண்ட் பேலன்ஸ் வந்து நம்ம செக் இன் பண்ணதுக்கு $0.1 ஆட் ஆயிருக்கு. இப்போ 100 காயின் ஈக்குவல் டு $1. இந்த வெப்சைட்ட பொறுத்தவரை 100 காயின் இருந்தாலே நம்மளுக்கு $1. இந்த வெப்சைட்ல இதுக்கு எப்படி நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்றேன் பாருங்க. கீழ அப்புறம் ஹோம் சர்வே ஆஃபர்னு அது சர்வே கிளிக் பண்ணுங்க. சர்வே கிளிக் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல ஃபில் பண்ணிக்கங்க. உங்களோட ஜிப் கோடு, ஜெனரல் அண்ட் டேட் ஆஃப் பர்த். இதுல டேட் ஆஃப் பர்த் தான் கன்ஃபார்ம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா போடுங்க. ஏன்னா அதன்படி தான் நம்மளுக்கு வந்து சர்வேவே வரும். அப்புறம் மேரேஜ் ஸ்டேட்டஸ் அண்ட் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் எதனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஐ அம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இந்த ப்ரொஃபைல ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க $10 $0.10 தராங்க. இதுல நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் ஒண்ணு நம்ம பாஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு சர்வேவே தருவாங்க. நீங்க எதுவும் வரி பண்ணி தேவல. நான் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் தான் தருவாங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரொஃபைல ஃபில் பண்றதுக்கு பாருங்க $0.10 குடுத்துட்டாங்க. ஆல்ரெடி $1 இருந்து நம்ம சைன் இன் பண்றதுக்கு $0.01 குடுத்தாங்க. இப்ப நம்ம ப்ரொஃபைல ஃபில் பண்றதுக்கு $0.10 குடுத்துருக்காங்க. இப்ப டேக் சர்வேன்னு இருக்குல்ல அத குடுங்க. ஒன்ஸ் இதுல பாருங்க நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா 6 நாள் பார்த்து தான் நீங்க திருப்பி சர்வேக்கு நீங்க குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் எழுத முடியும். அதனால நான் சொல்றபடியே நீங்க டெஸ்ட்ல ஆன்சர் பண்ணிக்கங்க. டேக் சர்வேன்னு குடுத்துட்டு ஸ்டார்ட்ன்னு குடுங்க. ஸ்டார்ட் குடுத்தா கொஸ்டின் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பி ஆன்சரு. செகண்ட் கொஸ்டினுக்கும் பி ஆன்சரு. தேர்ட் கொஸ்டினுக்கும் பி தான் ஆன்சரு. ஃபோர்த் கொஸ்டினுக்கு சி ஆன்சரு. சியை கிளிக் பண்ணுங்க. சி கிளிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு வந்து லாஸ்ட் ஒன்னு டி ஆன்சரு. சிக்ஸ்த்துக்கு வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. செவன்த்துக்கு வந்து நான் டைப் பண்ற போலயே நீங்க டைப் பண்றீங்க. ஐ லவ் டெலிபோர்டேஷன் பிகாஸ் ஐ கேன் டிராவல் எனிவேர் இன் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு போட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் எந்த மந்த் நீங்க பிறந்தீங்க, அதுக்கடுத்து எந்த இயர் நீங்க பிறந்தன்னு கேட்டிருப்பாங்க. அது கரெக்டா நீங்க வந்து கொடுத்துருங்க. ஏன்னா அதன்படி தான் நம்ம சர்வேவே ஓப்பன் ஆகும்.
உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் முக்கியம். ஏன்னா உங்கள் ஏஜுக்கு ஏற்றாப்போல் தான் அவங்க சர்வே உங்களுக்கு தருவாங்க. அதுதான் செலெக்ஷன் நம்பர் ஆஃப் 7 சொல்லியிருக்காங்க. நம்பர் 7 செலக்ட் பண்ணிக்கலாம். 11க்கு வந்து ஏ செலக்ட் பண்ணுங்க. 12க்கு வந்து பி செலக்ட் பண்ணுங்க. 13க்கு வந்து எஸ்ன்னு போட்டுங்க. 14க்கு வந்து லாஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுங்க. 15க்கு ஏ செலக்ட் பண்ணுங்க. அதான் கம்ப்ளீட்னு கொடுங்க. இப்போ நம்ம சர்வே டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம். பாஸ் ஆகிட்டோன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் சர்வே வேணும்னு கேட்குறாங்க. அதில் வந்து எனக்கு இங்கிலீஷ்னு கொடுக்குறேன். இங்கிலீஷ் அண்ட் இந்தியான்னு இருக்குது. அது இங்கிலீஷ் அண்ட் இந்தியன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா நம்ம சர்வே வந்து ஓப்பன் ஆகிடும். கீழே வாங்க, சர்வே லோட் ஆகின்னு இருக்கு. இங்கே பாருங்க, நம்மளுக்கு சர்வே வந்துடுச்சு. இங்கே பாருங்க 0.36 1.36 எல்லாமே டாலர் தான். இங்கே பாருங்க 1.36 10 நிமிஷம் நம்ம 10 நிமிஷம் சர்வே பண்ணுறதுக்கு $1.36 தராங்க நம்மளுக்கு. கிட்டத்தட்ட அது வேல்யூ பார்த்தா $90 ஒரு சர்வே பண்ணுறதுக்கே அவங்க தராங்க நம்மளுக்கு. இங்கே பாருங்க எல்லாமே ஒரு அது உள்ள போன இங்கே பாருங்க கீழே ஆஃபர்ஸ் சர்வே ரூட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா, இது எல்லாமே சின்ன சின்ன கம்பெனி. அந்த சர்வே கம்பெனி தான். அந்த பிட்லேப்ன்றதெல்லாம் ஒரு நல்ல கம்பெனி, சர்வேல நல்ல கம்பெனி. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வே கம்பெனி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் பிட்லேப்னு இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதை ஓப்பன் பண்ணோன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட சர்வே கொடுப்பாங்க. நீங்கள் சர்வே முடிக்க உங்களுக்கு சர்வே வந்துனே இருக்கும். பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிட்லேப்ன்ற ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பாருங்க ஒரு 17 நிமிஷம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு $1.15 தராங்க. கிட்டத்தட்ட இதோட வேல்யூ $90 கிட்ட வரும். 17 நிமிஷம் நம்ம அவங்க கேட்குற கொஸ்டின் சர்வே பண்ணுறது ஆன்சர் பண்ணுறதுக்கு $90 கிட்ட தராங்க. இது போல் நீங்கள் ஒரு சர்வே முடிக்க உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துனே இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு இதில் $500 வரையும் தாராளமாக ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையும் இதில் ஆஃபர்ஸ் நம்மளுக்கு பே பண்ணுற கம்பெனி எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி தான். அதனால நம்மளுக்கு பேமெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் சர்வே பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற டாலர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இமிடியேட்டாக கிரெடிட் ஆகிடும். நம்ம கிரெடிட் ஆன டாலர் வந்து எப்படி நம்ம வித்ரா பண்ண நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் சர்வே ஆஃபர்ஸ்னு இருக்குங்களா, அதில் வந்து ஆஃபர்ஸை கிளிக் பண்ணாங்க. ஆஃபர்ஸை கிளிக் பண்ணால் இதுலேயே தான் இங்கே பாருங்கள், இதில் கம்பெனி வைஸ் இருக்கும் சர்வே பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் 0.6 cents to 500 cents வரையும் தராங்க. இதை நம்ம என்ன பார்த்தோன்னாக்கா 100 cents ஈக்குவல் டு $1 நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு கம்பெனிலையும் பாருங்கள் $8 $40 பாருங்க $17 அந்த சர்வே நீங்கள் முடிச்சிங்கனாக்கா $17 கிட்ட, இது $18 கிடைக்கும். அது வரையும் இந்த கம்பெனியில் சர்வேஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோப்பட்ட சர்வீஸ் நீங்கள் பண்ணினே இருக்கலாம். உங்களுக்கு சர்வே வந்துனே இருக்கும். அதனால பிரச்சனையே இல்லை. இப்போ வாங்க நம்ம எப்படி வித்ரா பண்ண நான் சொல்கிறேன். மேலே 3 ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணலாம். அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா கீழே வாங்க, வித்ரான்னு இருக்கு பாருங்க. அந்த வித்ராவை கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நம்ம பேபால் மூலிமா வித்ரா பண்ணதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பேபால் மூலிமா $5 இருந்தாலே போதும், நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். $5 $25 $75 $5 இருந்தாலே போதும். அமேசான் கிஃப்ட் வச்சுலாம் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். $10 மினிமம் தேவை. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதுக்கு மினிமம் $10 தேவை. பாயோனியர் மூலியம் பண்ணால் $50 தேவை நம்மளுக்கு. அண்ட் கிரிப்டோ வேலட் மூலியமாவும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ண பேபால் மூலியமாக தான் வித்ரா பண்ணுது. $5 இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் டெய்லி $5ன்றது டெய்லி $10 வரை நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஏகப்பட்ட சர்வே இருக்குது. உங்களுக்கு ஆஃபர்ஸ் நீங்கள் முடிக்க ஆஃபர்ஸ் வந்துனே இருக்கும். அதனால இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.